பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும், உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அதுபோல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல கருணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்கள் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Samuel chapter 18 verse 3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பாருங்க, யாரோடு இணைந்தார்கள், யாரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். தாவீது யோனத்தானோடு, யோனத்தான் தாவீதோடு. உங்க வாழ்க்கையில தப்பான ஆட்களோடு சேர்ந்துடாதீங்க, தப்பான நட்பை வச்சுக்காதீங்க. 1000 நட்பு உங்களோட கனெக்ட் ஆகலாம். யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப் வெதர் த ரிலேஷன்ஷிப் வித் சம்ஒன் இஸ் a good or right or bad or wrong. You have to check it. தப்பானவங்களோட நீங்க கனெக்ட் ஆயிடாதீங்க. God has given Jonathan to David. God has given David to Jonathan. ஒரு யோனத்தானுக்கு கர்த்தர் தாவீதை கொடுத்தார், ஒரு தாவீது கர்த்தர் யோனத்தானை கொடுத்தார். யோனத்தானை கண்டுபிடியுங்கள். தாவீதினுடைய எல்லா ஆபத்து நேரங்களில் யோனத்தான் ஒரு தூதனை போல கர்த்தர் வைத்தார். உங்களுக்கு ஒரு தூதனாக ஒரு யோனத்தானை கர்த்தர் தருவாராக. நீங்கள் மற்றவர்களுக்கு தூதனாய் ஒரு யோனத்தானை போல இருக்க கிருபை தருவாராக. சொல்லுகிறது விளங்கும் என்று நினைக்கிறேன். தாவீதுக்கு ஒரு யோனத்தானை ஒரு தூதனை போல் கொடுத்தது போல் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய நட்பு, ஆவிக்குரிய ஐக்கியம், ஆவிக்குரிய நல் உறவை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். ஆவிக்குரிய நல் உறவை கர்த்தர் கொடுப்பாராக. சித்தமில்லாத எந்த நட்பு உங்களோட சேரக்கூடாது. அது ஜபிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஆயத்துக்குள்ள இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் சரி, தொழில் செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, மை பிரதர் அண்ட் சிஸ்டர், சித்தமில்லாத யாரும் உங்களோடு கனெக்ட் ஆகக்கூடாது. கனெக்ட் ஆகி மிஸ்டைரக்ட் பண்ணி, மிஸ்லீட் பண்ணி உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடாது. தயவு செய்து ஆவியில பகுத்தறிந்து ஜபித்து அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி காரியத்தை செய்ய
என் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இந்த கடந்த நாட்களில் சித்தமில்லாத யாராவது உங்களோட கனெக்ட் ஆகி டிராவல் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் இந்த நாளில் அதை கட் பண்ணி போடுவாராக. சித்தமில்லாத யாராவது என்னோடு இணைந்து கொண்டு ஓடுகிறார்கள் என்று நான் அறிவேனால் ஐ பிரேக் இட், மே தி லார்ட் பிரேக் இட். சோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் உங்களை சந்திக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானவர்களை நீங்கள் சந்திக்க உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கட்டும். Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எலும்புல இருக்கிற பலவீனம், நரம்புல இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன். A business man, you are watching this message. You are facing lots of struggle in your business. The Lord is delivering you right now. சத்தமிட்டு கூப்பிடு மகனே, ஏசப்பா என்று கூப்பிடு. நிச்சயம் உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.